முக்கியமாக நான் கூற வேண்டும், மாணவர்கள் மிகவும் அமைதியாக இருந்த அந்த படத்தை பார்த்து கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் எங்களுடைய சமூகத்திலே கல்வி சீரழிவதற்கு முக்கியமான காரணமாக இருக்கின்ற இந்த போதை பாவனை மாணவர் மத்தியிலேயும் தங்களுடைய வீடுகளிலேயும் பாதிப்பை ஏற்படுத்துகின்ற காரணத்தினாலே பிள்ளைகளுடைய மனதிலே அந்த படம் ஒரு படிப்பினையை உருவாக்குகின்ற மாதிரியாக அமைந்திருந்தது. அதுவும் பாடசாலையை விட்டு விலகிய இளைஞர்கள் இவ்வாறாக மேலும் தங்களுடைய கல்வியை தொடர்வதிலோ தொழில் வாய்ப்புகளிலோ குடும்ப சூழலிலோ சேர்ந்து வாழ்வதற்குரிய ஒரு அமைப்பில் இல்லாமல் சீரழிந்து போகின்ற ஒரு நிலைமையை சித்தரிப்பதாக அந்த படம் அமைந்திருந்தது. மிகவும் குறிப்பிடக்கூடிய ஒரு அம்சம். அது எங்களுடைய சமூக இளைஞர்களுக்கு நல்ல ஒரு படிப்பினையான ஒரு அம்சமாக இருந்தது. நேற்றைய நாளிலும் எங்களுடைய பாடசாலையில் திரையிடப்பட்ட பிரியா மூவிஸ் திரையிடப்பட்ட பட்டறிவு திரைப்படமானது மிகவும் மாணவ சமுதாயத்துக்கு பொருத்தமான ஒன்றாக நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. மிகவும் பிரயோசனமாக தற்கால வாலிப சமுதாயத்துக்கு எடுத்துக்காட்டாக எவ்வாறு அவர்கள் சிந்திக்க வேண்டும் என்பதை குறித்தான ஒரு நல்ல ஒரு கருப்பொருளை கொண்டு அமைந்ததாக இருந்தது. உண்மையிலே எல்லா பாடசாலை மாணவர்களும் இதை பார்க்க வேண்டிய கட்டாய நிலைமைக்குள்ளாக இருக்கிறார்கள் என்றால் மிகவும் பிள்ளைகளுக்கு தேவையான ஒரு கருப்பொருளை அவர்கள் அந்த படத்தில் கொடுத்திருக்கின்றார்கள். அவருடைய திரைப்பட இயக்குனர் மிகவும் சிறப்பாக அந்த படத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார். இனிவரும் காலங்களிலும் மாணவர்களுக்கு இவ்வாறான சிறுத்த காரியங்களை முன்வைக்கின்றதான படங்களை அவர்கள் எடுப்பார் என்று நினைக்கிறேன். அவர்களுடைய இந்த முயற்சிக்கு எங்களுடைய பாடசாலை சார்பாக அவருடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். பாடசாலையிலே ஒளிபரப்பப்பட்ட பட்டறிவு என்கின்ற குறுந்திரைப்படம் ஏனைய மாணவர்களும் இதை பார்த்து தங்களுடைய வாழ்க்கையை நெருப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை இந்த படத்தினூடாக நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. மேலும் இந்த குறுந்திரைப்படமானது எல்லா பாடசாலை மாணவர்களுக்கும் காண்பிக்கப்பட்டு மேலோங்கி வளர வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். படம் சூப்பர், சட்டப்படி படம் நல்லா இருக்கு. சமூகத்திற்கு ஒரு நல்ல உதாரணம். சொல்லுங்க, சட்டப்படி படம் ஓகே. எப்படி படம் காரதியை சேர்ந்த பிரியாஸ் மூவிஸ் தருகின்ற பட்டறிவு என்கின்ற ஒரு குறுந்திரைப்படத்தை பார்க்கின்ற சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது. ஒரு ஒளிப்பதிவாளராக மாத்திரம் நான் அறிந்த திரு கோபால் அவர்கள் பல்வேறு பணிகளை முன்னிறுத்தி ஒரு சிறந்த ஒரு குறுந்திரைப்படத்தை எடுத்து முடித்த திறமை அவருக்கு இருக்கிறது. எனவே அவருடைய இயக்கத்திலே நடித்த புதிய முகங்களான பல கலைஞர்கள் தாங்கள் புதிய முகங்கள் என்பதை வெளிக்கொணராமல் சிறந்த அனுபவமிக்க கலைஞர்களாக தங்களை காட்டிக் கொண்டு சிறப்பான முறையிலே இந்த பட்டறிவு என்கின்ற ஒரு குறுந்திரைப்படத்திலே அவர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். தாங்கள் பெற்ற அந்த அனுபவத்தை கொண்டு தாங்கள் வாழ்ந்த வாழ்க்கையை விட்டு ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ளே மனம் திரும்புகின்ற ஒரு நிகழ்வை மையமாக கொண்டதாக இந்த பட்டறிவு அமைகிறது. இன்றைய காலப்பகுதிகளிலே பாடசாலை மாணவர்களோடு அல்லது பாடசாலை மாணவர்களை தவிர்த்து வெவ்வேறு மாணவர்கள் அல்லது இளைஞர்கள் இன்றைய காலகட்டத்திலே இந்த மதுபான வெறியினாலே பாதிக்கப்பட்டு காணப்படுகின்ற ஒரு நிலையும், அத்தோடு கூட பல்வேறான வாகன விபத்துகளிலே பலர் மரித்து போகின்ற சம்பவங்களையும் நாங்கள் இந்த நாட்களிலே காணுகிறோம். எனவே இவ்வாறான ஒரு நிலையிலே இந்த பட்டறிவு என்கின்ற இந்த குறுந்திரைப்படமானது இந்த மாணவ சமூகத்துக்கும் இளைஞர் சமுதாயத்துக்கும் ஒரு பாடத்தை கற்பிக்கின்ற ஒரு குறுந்திரைப்படம் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை.
இளைஞர்கள் மத்தியிலே வேறு இருக்கின்ற இந்த போதை சம்பந்தப்பட்ட இந்த எண்ணக்கரு மிகவும் இக்காலத்துக்கு தேவையான ஒன்றாக இருக்கின்றது. மிகவும் கடினமான வேலை திட்டத்துக்கு மத்தியிலே இந்த செயற்திட்டத்தை நீங்கள் கொண்டு செல்கின்றீர்கள். சிறந்த வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். என்றால் மிக முக்கியமாக இந்த கரு நீங்கள் தேடி எடுத்தது சிறப்பான விடயம். எதற்கெடுத்தாலும் இந்த மாணவர்கள் அல்லது இந்த இளம் சந்ததியினரிடையே பாட்டியோடு சேர்ந்த இப்படியான மதுபான அருந்துகள் அதிகமாக இப்போ அதிகரித்து கொண்டு வருகின்ற வேளையிலே இப்படியான உங்களது விழிப்புணர்வுக்குரிய இந்த குறுந்திரைப்படத்துக்கு மென்மேலும் இதன் வளர்ச்சி பரிணாமம் அடைந்து சமூகத்திலே இது ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த எங்களது சமூகம் சார்பாக நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். மேலும் இந்த கதைகள் காட்சி அமைப்புகள் இயற்கையோடு ஒன்றியதாக இருந்தது. அந்த நடிகர்கள் எல்லோரும் இயல்பாகவே நடித்திருந்தார்கள். அந்த விடயத்தை நான் எங்கள் மத்தியிலும் இப்படியான கலைஞர்கள் இருக்கின்றார்கள். நாங்கள் அவர்களை புடம் போட்டு காட்ட வேண்டும், சமூகத்தில் காட்ட வேண்டும். எல்லாம் தென்னிந்திய திரைப்படம் என்று இருக்காமல் எங்களது சூழலை எங்களது பிரதேசத்தை மையமாக கொண்டு மென்மேலும் உங்களது பணிகள் சிறக்க எங்கள் பாடசாலை சார்பாக வாழ்த்து. படம் சூப்பர், சட்டப்படி படம் நல்லா இருக்கு. சமூகத்திற்கு ஒரு நல்ல உதாரணம். சட்டப்படி எல்லாம் படம் எப்படி இந்த படம் நல்லா இருக்கு. எப்படி படம் சொல்லிட்டு வாங்க. இன்று எங்களது பாடசாலையில் பட்டறிவு என்ற குறுந்திரைப்படம் காண்பிக்கப்பட்டது. இதனுடைய தயாரிப்பாளர் திரு கோபாலசிங் அவர்கள் என்னுடன் விவேகானந்த மத்திய கல்லூரியில் சக ஆசிரியராக பணிபுரிந்தவர். இதில் பங்கு ஏற்று நடித்த மாணவர்களும் எனது மாணவர்கள் தான். இந்த மாணவர்களுக்கு இந்த அளவுக்கு ஆற்றல் இருக்கும் என்று சொல்லி நான் கற்பிக்கும் போது நினைக்கவில்லை. ஆனால் இவருடைய வளர்ச்சியை கண்டு நான் மிகவும் சந்தோஷப்படுகின்றேன். அதே மாதிரி இந்த இலங்கையில் எத்தனையோ திரைப்படங்கள் குறுந்திரைப்படங்கள் தயாரிக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றை நான் பார்த்திருக்கின்றேன். ஆனால் அந்த திரைப்படங்களுடன் ஒப்பிடும் போது இது இந்திய திரைப்படங்களை விட மிகவும் நல்ல நிலையில் இந்த திரைப்படம் ஆக்கப்பட்டுள்ளது என்பதை நினைக்கும் போது இந்த ஊரில் பிறந்த நான், இந்த ஊரில் எடுக்கப்பட்ட திரைப்படம், இந்த ஊரை சேர்ந்தவர் எங்களுடைய அந்த இயக்குனர் கோபாலசிங் அவர்கள் என்பதனை மீண்டும் நினைவு கூறும்போது எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கின்றது. இவருடைய வளர்ச்சி தொடர்ந்து இவர் இந்த துறையிலே மீண்டும் பல தடவைகள் முன்னேறி கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி நான் இவரை ஆசீர்வதிக்கின்றேன். அவருடைய முயற்சி முயற்சியை மிகவும் சிறப்பாக இருந்தது. இதனை நான் மிகவும் சந்தோஷப்பட்டு பாராட்டுகின்றேன். இவருடைய முயற்சி தொடர்ந்து இன்னமும் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று சொல்லி இறைவனுடைய ஆசி வேண்டி விடைபெறுகின்றேன். நன்றி. எப்படி படம் சொல்லுங்க, எப்படி படம்? எப்படி படம் எப்படி சொல்லிட்டு போங்க படத்தை பற்றி. எப்படி படம்? எப்படி படம் சொல்லுங்க, சொல்லிட்டு போங்க.